பிசியோஸ் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. ஒண்ணுல நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த வாட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல டியூரிங் அக்யூட் அண்ட் சப் அக்யூட் ஸ்டேஜ், ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பெயின் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுல இயர்லி மோஷன் ஆஃப் கிளீனோஹியூமரல் அண்ட் ஸ்கேப்லா, அதாவது கிளீனோஹியூமரல் ஜாயிண்டோடையும் ஸ்கேப்லாவோட மூவ்மெண்ட்ஸ் இன் பெயின் ஃப்ரீ ரேஞ்சில் ஆக்டிவ் அசிஸ்டட் அண்ட் பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் டீச் பண்ணலாம் இன் பெயின் ஃப்ரீ ரேஞ்ச். இதுல தான் உங்களுக்கு அந்த வேண்ட் எக்ஸசைஸ், பெண்டுலர் எக்ஸசைஸ் அதெல்லாம் வரும். ஸோ இது கூடவே இயர்லி நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோல், இது ரொம்பவே முக்கியம். எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் ட்ராமா ஆர் சர்ஜரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் மசில்லாம் இனிபிஷன் ஆகிறது ரொம்பவே காமன். ஸோ அந்த இடத்துல நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோலை நம்ம கொண்டு வர்றோம். சரிங்களா? ரெண்டாவது எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் டு இன்க்ரீஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ இதுல ஷோல்டரோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஷோல்டர் ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் பண்ண டெக்னிக்ஸை டீச் பண்ணணும். அது கூடவே சேர்ந்து இண்டிவிஜுவல் மசில்ஸை மேனுவலா நம்மளும் ஸ்ட்ரெச் பண்ணணும். செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸும் அந்த பேஷண்ட்டுக்கு டீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷோல்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவட்டஸ் ஸ்கேப்புலா இருக்கட்டும், ட்ரபீசியஸா இருக்கட்டும், பெக்கா இருக்கட்டும், லாட்டிஸ் டார்சியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான மசில்ஸ்க்கு மேனுவல் ஸ்ட்ரெச்சஸும் நம்ம பண்ணணும், செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்கும் அவங்களுக்கு டீச் பண்ணணும். மூணாவது ரொம்பவே முக்கியமானது எக்ஸசைஸ் டு டெவலப் அண்ட் இம்ப்ரூவ் மசில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். இதை பத்தி டெப்த் அண்ட் டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம்.